நேற்று என்ன மாதிரியே எல்லாரும் டிவி முன்னாடி தான் ஃபுல் டேவே உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாய் கைஸ், நான் தமிழ். என் ஹஸ்பண்டும் நானும் டிசைட் பண்ணியிருக்கோம் இனிமேல் ரெகுலராக வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு நல்லா வாக்கிங் போயிட்டு ரிட்டன் வர வழியில் இந்த தாத்தா கிட்ட வெள்ளை பூசணி ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு வந்தோம். போகிறப்போ வரப்போ ஃபுல்லாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு. வந்தோடனே பயங்கரமாக ஸ்வெட் ஆயிருந்துச்சு. குளிச்சுட்டு என்னோட ஸ்கின் கேர் பண்ணிட்டேன். என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் என்னென்னங்கிறத நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன், அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க நீங்கள் இன்னும் பார்க்கலனா. எனக்கு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், பட் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும். ஸோ அவங்களுக்கு லஞ்ச் அங்கேயே சாப்பிட்ருவாங்க. சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கோதுமை ரவை உப்புமா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அதில் நிறைய நெய் போட்டு பண்ணால் இன்னும் ரொம்ப பிடிக்கும். உப்புமா தயிர் எல்லாம் வச்சுட்டு டிவி முன்னாடி வந்து உட்காந்தாச்சு. ரிசல்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து உட்காந்துட்டேன். இன்றைக்கி டே எப்படி போதோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். தனியாக உட்காந்து பார்க்க முடியல. ஸோ கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு வந்து அம்மா மட்டன் குழம்பு பண்ணியிருந்தாங்க. அப்படியே டிவி முன்னாடி உட்காந்து இன்றைக்கி ஃபுல் டே இப்படி தான் போச்சு. அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பற்றி சொல்லி ஆகணும். பயங்கர அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸு. ஏதோ ஒன்று மக்களுக்கு நல்லது நடந்தால் போதும்.